Predictor. Hi friends, good morning. Welcome to Level Predictor. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட லெவல் வந்து 48,020 to 40. ஓகேவா? ஸோ மார்க்கெட் வந்து அதை உடச்சி தான் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்கான். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா 47 அது நிமிஷம் ஸோ ஓஏ படி பார்த்தீங்க அப்படின்னா ஓஏ வந்து கால் சைடு தான் உங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. 48,000 வந்து உங்களுக்கு நல்ல சப்போர்ட்டாக மாறிடுச்சு. ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் 1 minute. ஓகே, ஸோ கொஞ்சம் குழப்புற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா லைன் ஷார்ட் வச்சுக்கோங்க. லைன் ஷார்ட் வச்சுட்டு ஸோ ஃபஸ்ட்டு ஸ்விங் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இதான் ஸ்விங் லோ. ஓகே, ஸோ இந்த ஸ்விங் கட் ஆகுதான்னு பார்ப்போம். ஓகே, கட் ஆகலை, அங்கே சப்போர்ட் எடுக்கிறோன்னா நம்ம அங்கே கால் பை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ரிஸ்கி ட்ரேடர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்கேயே எடுக்கலாம், ஆனால் அங்கே எடுக்கிறத விட இங்கே எடுக்கிறது தான் அட்வைசபிள். ஓகே, ஸோ நம்ம சொன்ன பாருங்க ட்ராப் பேஸ் சாரி ஓகே, நேற்று வந்து பார்த்தது என்னன்னா ரேலி பேஸ் ரேலி பார்த்தோம். ஓகே, சாரி நேற்று பார்த்தது ட்ராப் பேஸ் ட்ராப் பார்த்தோம். இன்னைக்கு பார்க்க போகிறது ரேலி பேஸ் ரேலி. ஓகே, ஸோ ரெண்டு இடத்துல இருக்கு கரெக்டா. இங்கே ஒரு இடத்துல இருக்கு, இந்த ஒரு குட்டி இடத்துல இருக்கு. ஸோ நம்ம ரெண்டுத்துக்கு சேர்த்து இப்படி வரைஞ்சிக்கலாம். ஸோ மார்க்கெட் வந்து இங்கே வந்துச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பை பண்ணலாம். அது வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு அப்சைட் கொடுக்கும். ஓகே, இது இப்படி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொன்னேன் நேற்று ட்ராப் பேஸ் ட்ராப்பாக இருக்குது அப்படின்னா டோஜி இருக்கிறது தான் பவர்ஃபுல். ஸோ அப்போ இந்த ரெண்டுத்தில் கீழே இருக்கிறது டோஜி. ஸோ ரேலி பேஸ் ரேலி. ஸோ இப்போ என்னன்னா மார்க்கெட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு, இங்கே ஒரே ஹால்ட் பண்ணால் ஹால்ட் பண்ணிவிட்டு ஒரு ஏடியா அப்சைட் போயிட்டான். ஸோ ரேலி பேஸ் ரேலி ஆச்சு. ஸோ இப்போ வந்து இவன் இங்கே வந்தான் அப்படின்னா கன்ஃபார்மாக அவன் திரும்ப இந்த ஹையை எடுப்பான். ஓகேவா? ஸோ வெயிட் பண்ணுங்க, இங்கே வரட்டும். மார்க்கெட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம லைவாகவே பை பண்ணலாம். ஓகே, ஸோ 432 ஒரு ஃபிப் நம்பர். ஓகே, 432ன்றது ஒரு ஃபிப்னாசி நம்பர். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா 47,700 கால் இருக்கு பார்த்தீங்களா, அதை வந்து 432க்கு பை போட்டுருவோம். ஓகே, ஸோ ஆர்டர் புக்கில் பார்த்தீங்கன்னா 432க்கு நான் பை போட்டிருக்கேன். மார்க்கெட் அங்கே வந்துச்சுன்னா நம்ம வாங்கலாம். ஓகே, ஒரு ஸ்லைட் மிஸ் மேட்ச் இருக்கு ப்ரைஸில். ஓகே, நம்ம இந்த இடம் ப்ரைஸ் வரட்டும். ஓகே, ஸோ இது ஒரு ஆர்டர் வந்து ரேலி பேஸ் ரேலி வந்து இங்கே இருக்கு. ஓகே, ஸோ ப்ரைஸ் அங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து டிசிஷன் எடுத்துக்கலாம். இப்போ எதுவும் எடுக்க வேண்டாம். ஓகே, ஏன்னா சில டைம் வந்து இங்கே வரும்போதே வந்து ப்ரீமியம் டிகே ஆகி இது பண்ணிடுவாங்க. ஓகேவா? ஸோ அதனால் இப்போதைக்கு அதை ஆர்டர் போட்டு தான் நான் கேன்சல் பண்ணுறேன். ஓகே, அங்கே வந்ததுக்கப்புறம் அங்கே என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த ப்ரைஸில் நம்ம வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா கான்செப்டுக்கு மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, ரேலி பேஸ் ரேலி இங்கே ஆக்சுவலாக பார்த்துருந்தோம் கரெக்டாக. ஸோ இதில் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பேஸ்க்கு இன்னும் வரலை. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம லெவல்லையே டேர்ன் ஆகிட்டான். ஒன்ஸ் லெவல் பிரேக் ஆனால் அதை ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகிறான். ஸோ இங்கேயும் நம்ம மார்க் பண்ணி வச்சுருந்தோம் 432 போட்டிருந்தா கேன்சல் பண்ணிட்டோம்ல. பார்த்தீங்கன்னா இங்கே வரும்போது இவன் இங்கே வந்துட்டா பாருங்க. ஸோ அதனால தான் இன்கேஸ் இவன் இங்கே வந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, இது வந்து கீழே வந்திருக்கும். ஸோ அதனால தான் நான் வந்து இதை கேன்சல் பண்ண சொன்னேன். ஸோ பார்ப்போம் இந்த பேஸ் வருதான்னு பார்ப்போம் இன்னைக்கு. இல்லைன்னா அந்த கான்செப்ட் மட்டும் கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ ரேலி பேஸ்
ரேலி. ஓகேவா? ஸோ அதே தான் இங்கே ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது இப்படி தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதாவது எப்படி சொல்றது, ஒரு 4 கேண்டில் வந்து அங்கே பேஸ் போட்டு போகணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்து ரேலி ஸ்டார்ட் ஆகிருக்கு கரெக்டாக. ஸோ ரேலி ஸ்டார்ட் உடனே ஒரு ஹால்ட் போட்டு ஒரே தூக்கியிருக்கானுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். ஸோ நேற்று பார்த்தா அதே கேண்டில் பாருங்க. ஸோ இப்போ நேற்று என்ன பண்ணியிருந்தோம், நேற்று வந்து ட்ராப் பேஸ் ட்ராப் நடந்துருந்துச்சு. ஓகே, ஸோ அதில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, ரெட் கேண்டிலுக்கு நடுவில் கிரீன் கேண்டில் இருந்துச்சு. ஸோ இப்போ அதே அப்படியே ஆப்போசிட்ல ரேலி பேஸ் ரேலி. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிரீன் கேண்டிலுக்கு நடுவில் இருக்க ரெட் கேண்டில். ஸோ இந்த டோஜி கேண்டில் தான் பவர்ஃபுல். ஓகே ஓகே பார்ப்போம். ஸோ மார்க்கெட் மேலே போயிட்டான் ஆல்ரெடி, வருவானான்னு தெரியல, வந்தால் பார்ப்போம். ஏன்னா ஓஏ வந்து சொன்ன மாதிரி இன்னைக்கு பைக் தான் ஜாஸ்தியாக இருக்கு. ரீடெஸ்ட் வந்துட்டு போனால் நல்லா இருந்திருக்கும், பட் ரீடெஸ்ட் வரல. பார்ப்போம் ஏதாவது ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் ஏதாவது ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதுன்னு. நம்ம வேற எங்கேயும் எடுக்க போகிறது கிடையாது. மார்க்கெட் வந்து நம்ம லெவல் ரீடெஸ்ட் இங்கே வந்தால் மட்டும்தான் எடுக்க போகிறோம். ஓகே, வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் இங்கே வரவே இல்லை, பட் ஆனால் ரெடியாக அப்பவும் போயிட்டான். ஓகே, ஸோ லெவல் பார்த்துக்கோங்க, லெவல் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்னு. ஒன்ஸ் இது பிரேக் ஆனால் நம்ம ரீடெஸ்ட் இங்கே வருவோம்னு நினச்சிருந்தோம், பட் ஆனால் வரல, இங்கேருந்து மேலே போயிட்டான். ஓகே, ஸோ அந்த ரேலி பேஸ் ரேலி சொல்லியிருந்தோம்ல, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த இது எக்ஸாக்டாக வந்துட்டு அங்கேயே தூக்கிட்டான் பாருங்க. ஸோ இதோட டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹை தான் ஃபஸ்ட்டு, அந்த இனிஷியல் ஹை. ஸோ அது கொடுத்துட்டான். நம்ம நார்மலாக ரேலி பேஸ் ரேலியில் எப்படி டார்கெட் வைக்கலாம்னா, அந்த ஹை, அந்த ஸ்விங்லேருந்து வந்த ஹை தான் டார்கெட்டாக வைப்பாங்க. இது ஆல்ரெடி அந்த ஹை கொடுத்துட்டான். ஓகேவா? ஓகே, ஸோ கிட்டத்தட்ட ஒரு 980 to 80. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கான். ஓகே, கரெக்டாக 100 பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டான். ஸோ என்ன சொல்கிறேன் புரியுதா? ஸோ ரேலி பேஸ் ரேலி. ஓகே, ஸோ நான் ஏன் வந்து இங்கே அவாய்ட் பண்ண சொன்னேன்னா அதுவும் தெரியுதா? நான் இங்கே அவாய்ட் பண்ண சொன்னேன் பார்த்தீங்களா? இங்கே நான் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோமா, இந்த இடத்துல மார்க் பண்ணியிருந்தோம் கரெக்டா. இந்த 432 மார்க் பண்ணிட்டு ஏன் அதை வேணான்னு சொல்கிறோன்னா, இப்போ இந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு. ஸோ அப்போயே நான் அந்த டைம்ல எனக்கு சொல்லியிருந்தேன் ப்ரைஸ் மிஸ் மேட்சிங்காக இருக்குது. ஸோ இப்போ மார்க்கெட் அந்த டைமில் என்ன நடந்துச்சு அப்படின்னா, இங்கே வரும்போதே அவன் இங்கே வந்துட்டான். ஓகேவா? ஸோ கண்டிப்பாக இங்கே வரும்போது அவன் கீழே வருவான்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி மார்க்கெட் அங்கே வரும்போது இவன் நல்லா கீழவே வந்தான். ஓகே, ஸோ இந்த வி வேப்பருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்தான். ஸோ அந்த ஸ்விங் லோக்கு வந்திருக்கான். ஸோ இந்த மாதிரி தான் அவன் ப்ரீமியம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கிறத நம்ம வந்து மைண்டில் வச்சுக்கிட்டு ஒரே ப்ரைஸ்லேயே வெயிட் பண்ணாமல் அதுக்கு தகுந்தாப்புல இது பண்ணணும். பாருங்கள், இங்கே வரும்போது நம்ம வாங்கலாம்னு சொல்லியிருந்தோமோ, இன்கேஸ் இங்கே நான் வாங்கலை ஆக்சுவலாக டக்குன்னு பார்க்கும்போது நான் கவனிக்கலை. ஓகேவா? ஸோ இங்கே அந்த இடத்த வந்தபோது கரெக்டாக வாங்கியிருந்தோம்னா 415 to 420 வாங்கியிருப்போம். அசால்ட்டாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 490 கொடுத்துருக்கான். கிட்டத்தட்ட ஒரு 70 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஓகே, தேங்க்யூ.